எங்கடி போறோம்? மேனேஜர் ரவி வீட்டுக்கு. அந்த மேனேஜர் வீட்டுக்கு போலான்னு சொல்லு. உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையே. ஏண்டி பேச மாட்ட? நீ பாட்டுக்கு சும்மா ஏதாவது ஐடியா கொடுத்துருவ, அப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்ட. இந்த மேனேஜர் நந்தினியை போய் பார்த்தானா இவன் சொன்னதை அவன் நம்புனாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய், அவன் உன்னை தெய்வம் நினைச்சுக்கிறான்டே. கண்டிப்பா போய் அவளை பார்த்துப்பான். ஏய், இவன் பார்த்தது இருக்கட்டும்டி, ஆனா இவன் சொன்னதை அவன் நம்பி இருக்காளா இல்லையான்னு நமக்கு தெரியணும்ல. அவ பாட்டுக்கு நம்பாம அந்த தமிழ் செல்வன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா நாளைக்கு நமக்கு தாண்டி ஆபத்து. அந்த தமிழ் செல்வன் காலை சுத்தின பாம்பு மாதிரிடி. நாம வேற அவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த கோவம் மனசுலயே இருக்கும். நம்மள சும்மா விட மாட்டோம். பரவாயில்லையா? பயம் உன்னை பல்விதமா யோசிக்க வைக்குது. ஏய், லெஃப்ட்ல போய் ரைட்ல ஓரங்கட்டு. இங்க ஒரு வக்கீல் இருக்காரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ உள்ளே ஏறுன்னு. ஏய், இங்க ஒண்ணே அதுக்கு நான் என்ன பண்றது? நானும் வரேன். யோ லூசு, சொன்னா புரிஞ்சிக்க. அது சக்தியோட வக்கீல். சக்தி கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையும் என் பேர்ல மாத்துறதுக்கு இந்த வக்கீல் தான் ஹெல்ப் பண்ணாரு. நாம பண்ற எந்த வேலையும் இந்த வக்கீலுக்கு தெரியாது. அதனால தான் சொன்னேன் நீ வர வேண்டான்னு. நீ உள்ளே ஏறு, நான் வந்துடுறேன். படா கில்லாடி நீ. நான் வாழ பண்றேன். வந்துடுறேன் இரு. அம்மா நேரம் இவ வக்கீல தான் பார்க்க போனாலா இல்ல வேற ஏதாவது சத்தி வேலை பண்ண போனாலான்னு தெரியலையே. ஏ ராணி, யாவா அவா? ஏய், ஒன்ன தாண்டி நிறுத்து. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கேடி கட்டவளே, நான் இல்லாத நேரமா பார்த்து எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை கண்டுபிடி பேசிட்டு வந்த. வாய் அப்படியே கீச்சிருவேன். நாடி யார்கிட்ட ஏகுற? நேத்து நீ இல்ல, நேத்து மட்டும் இருந்திருந்த பாப்பல ஒண்ணு ஒரு பழி பண்ணி. என்னடி என்ன பண்ணிருப்ப? இப்ப முன்னாடி நிக்கிறல பண்ணிடி. நீ பண்ற திருட்டு வேலை பிடிக்காம உன் தங்கச்சி உன்னை விட்டு ஒதுங்கி போய் நிக்கிறா. அவகிட்ட நான் பேசுறது பிடிக்கலன்னா அவகிட்ட போய் சொல்லு, இல்ல என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கு தைரியம் இல்லாம பயந்தாங்கொலி மாதிரி உடம்பு சரியில்லாத எங்க அம்மா கிட்ட போய் உன் வீரத்தை காமிச்சிட்டு வந்திருக்க. ஏய், இன்னா ரொம்ப துகுற. உங்களெல்லாம் ஒய்ங்கா வளர்த்துந்தா ஏன்டி உங்க அக்கா எவன் கூட ஓடி போய்க்க போற? இல்ல நீ தான் காதல் கீதல் சுத்திக்கிட்டு இருப்பியா? ஏய், வார்த்தையை அளந்து பேசு. என்ன ஏதுன்னு உண்மை தெரியாம பேசாத. எங்க அக்கா ஓடி போறத நீ பாத்தியா? இல்ல நான் தான் அந்த பையனோட காதலிச்சு சுத்திட்டு இருக்கத பாத்தியா? இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிருக்க. உன்னோட நாக்கு கூசாம என் அக்கா ஓடி போனவனு எல்லாரும் முன்னாடியே சொல்லிருக்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கிற எங்க அம்மா இப்போ நெஞ்சவலியால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தெரியுமா உனக்கு? இங்க பாரு, உன் தங்கச்சி ரொம்ப நல்லவ. யாரோ ஒரு பையன் கூட ரோட்ல பேசிட்டு இருந்தா உடனே கெட்டு போயிட்டதா அர்த்தமா? நான் அந்த பையனை காதலிக்கல. காதலிக்கிற நிலைமையிலும் நான் இப்ப இல்ல. இப்படி எந்த உண்மையும் தெரியாம வாய்க்கு வந்தபடி கண்டுபடி பேசிருக்கியே. எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எங்க அம்மா உன்னால திருப்பி தர முடியுமா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற? இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுனாலயும் பொறுக்கித்தனம் பண்ணதாலையும் பெருசா என்னத்தை சாதிக்க போற? அதான் உன் கூட பிறந்த தங்கச்சியே நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல, அப்ப கூட அவனுக்கு புத்தி வரல. நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் கடைசியா நீ யார் இல்லாத அனாதையா தான் போக போற. இங்க பாரு, போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போற. எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
யாருன்னு கத்திட்டு போறா? நீ என்னமோ பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற. யார் அவ? ஏய், உன்னதான் கேக்குறேன், யார் அவ? ஏன் இப்படி கத்திட்டு போறா? யாருடி அவ? அவ தான்டி பிரியா. பிரியாவா? சரி, இப்போதைக்கு இவ வந்து கத்திட்டு போறா? நேத்து வீட்டுக்கு போய் சண்டை போட்டல, அவ அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில கிடக்குதான். நான் தான் நேத்தே சொன்னனே, நீ கத்துன கத்துல அந்த அம்மா நெஞ்ச புடிச்சு விழுந்துருச்சுன்னு. ஏண்டி, இருக்கிற பிரச்சனை இல்ல, இது வேற அடி. ஏய், சரி, நீ ஏன் இப்படி மந்திரி சுட்ட கோழி மாதிரி நிக்கிற? வா போலாம், கிளம்பு. இல்லடி, நான் வரல, மனசு சரியில்ல, நீ போ. அப்பா, உன் கூட பெரிய தொல்லடி. ஊனா எகிருவ, அப்புறம் ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிட்டு நிப்ப. ஏய், வாடி பாத்துக்கலாம், வா. நீ போ போன்றல. சரி, நான் போய் மேனேஜரை பாக்குறேன். போற வழியில உன்னை இறக்கி விட்டு போறேன், வா. இதெல்லாம் ஒண்ணு வானா, நீ கிளம்பு. வாடி, சொன்னா கேளுடி. நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? போ போ நீ. என்னடா ஜன், யாரை கேட்டாலும் தெரியலன்றாங்க. டேய் தமிழ், இங்க அப்படித்தான்டா, புது ஆள்களை பார்த்தா சரியா பதில் சொல்ல மாட்டானுங்க. டேய் தமிழ், அங்க ஒரு அம்மா உட்காந்துருக்கு, அங்க போய் கேட்கலாம், வா. அப்பா, என்னம்மா? ஏதோ கேக்குறாங்கப்பா. சார் ஒரு விஷயம். என்னங்க, என்ன வேணும்? சார், இந்த ஏரியாவில் ஒரு பலகுரல் மன்னன் இருக்கான். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லங்க, இந்த நடிகர்கள் மாதிரி எல்லாம் பல குரல்ல பேசுவாப்ல. கருப்பா இருப்பா, 4 பேர் 5 பேர் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. அவரு இந்த ஏரியா தான். கருப்பா குண்டா ஒரு நல்ல இதா இருக்கும், தொந்தி வாங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சரி சொல்றேன். இல்லங்க, ஒரு முக்கியமான சாவு மேட்டருங்க. இத முதல்ல சொல்லக்கூடாதா? இருங்க, வந்துடுறேன். இதாங்க அவரோட நம்பரு. ரொம்ப நன்றிங்க. வரங்க. வாங்க. முதல்ல இந்த நம்பருக்கு போறேன். மூடுறா தபார், கூதலாட்டெல்லாம் ஆனாச்சுக்கோ, மூஞ்சி பேந்துரும். ஏய், அடிக்குதுல, யாருன்னு பாரு. ஹலோ, யாருங்க? ஹலோ, இங்க ஜெகதீஷன் இருக்காரா? இருக்காரு. ஒண்ணும் இல்ல. அதுக்கு பக்கத்துல ஒரு இடிஞ்சு போன பில்டிங் இருக்கு, அங்கதான் சீட் ஆடிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க. ஏய், ஆறா போன்ல யாரோ சாவு சொல்றதுக்கு வந்துக்கறாங்க. உங்களுக்கு ஆறுன்னு கேட்டியா?
அதான் பெரியார் நகர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ செத்து போயிட்டாங்களாம், அது சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. பெரியார் நகர்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையடா. ஏண்டா போன் எடுத்தா ஆறு இன்னா இதெல்லாம் கேட்கணும். நீ பாட்டுக்கு ஸ்பாட்ட சொல்லிட்டீனா அவனை யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ தானே நான் உன் போன் எடுத்து பேச சொன்னேன், அதனால தான் பேசினேன். வாயிலே விட்டுருவேன். ஏய் காடை இறக்குடா. காடை இறக்கண்டா இருடா. நல்ல காடை இறக்கு. இது இருக்குண்ணா. இது இருக்கு அது இருக்கு எல்லாத்தையும் போட்டு டுபாகரா வருதா? கம்முனு இரு. ஏய் தபாரே வாணா. ஒழுங்கா வந்துரு. வாணா தபாரே பேசிக்கலாம். ஏய் 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 உரா உரா ஏய் ஓரா 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 ஏய் உரா ஏய் ஏய் உரா ஏய் ஏய் ஓரா. சீக்கிரம் நந்தினி கதையை முடிச்சிட்டு நந்தகுமார் கூட செட்டில் ஆகலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்கே. இந்த ராணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவ பிரச்சனையே பெருசா இருக்கே. என்ன பண்ணலாம்? ஏய் என்ன ஆச்சு? தெரியல மேடம். சீக்கிரம் பார்த்து தொலை. இதோ பாக்குறேன் மேடம், பாக்குறேன். என்னடா நீ? ஏய் இப்ப வண்டி ரெடி ஆகுமா ஆகாதா? இதோ இறங்கி பாக்குறேன் மேடம். சீக்கிரம் பாரு. வண்டி எடுக்கும் போதே என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாக்காதீங்க. வர வேண்டியது வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சம்பளம் மட்டும் கரெக்டா கேளுங்க. இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை கௌரி. நீ கூப்பிடுறதுனால தான் நான் வரேன். அக்கா, அந்த ரூபாவை நீ ரொம்ப நம்புற, அதனாலதான் உனக்கு தமிழ்ச்செல்வன் அண்ணா மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அப்படி இல்ல கௌரி, அந்த மேனேஜரே வந்து இவர்தான் என்ன கடத்தினார்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? நீ தானே கண்ணால பாக்குறதையும் காதால கேக்குறதையும் வச்சு முடிவு பண்ண கூடாது, தீர விசாரிச்சுதான் முடிவு பண்ணணும்னு ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல வச்சு எனக்கு சொல்லியிருக்க. அது சொன்னேன்ல. அப்ப விசாரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. வாக்கா. சரி. நந்தகுமார் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இவதான தடையா இருக்கா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவளை இங்கேயே கார் ஏத்தி கொன்னுலாம் தோடுது. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு தங்கச்சி கூட எப்படி ஊர் ஊரா ஜோடியா சுத்துறா பாரு. இவளை சீக்கிரம் கொன்னாதான் எனக்கு நிம்மதி. எங்க போறாளுங்க? நாமளே போய் கேட்டுருவோம். நந்தினி 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 நிலுமா நிலுமா ஒரு நிமிஷம். எப்ப பாரு இவ கண்ணிலே மாட்ட வேண்டியதா இருக்கு. நந்தினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா கௌரி? ஆண்டவன் தான் நம்மள அடிக்கடி சந்திக்க வைக்கிறான். நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க என்ன இந்த பக்கம்? அவருக்கு மருந்து வாங்க வந்த, வழக்கமா வாங்குற மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கல, அதான் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பா ஏறி இறங்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில கார் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேலை, அதுவும் நல்லதுக்கு தான். அதனால தானே உங்களை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. சம்பந்த சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எங்கம்மா, பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல. எப்பவும் போல
அப்படியே இருக்காரு. அதான் அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்களே. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே அவருக்கு குணமாயிடும். அந்த நம்பிக்கையில தான் நான் தினமும் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். அவர் சீக்கிரமா குணமாயிட்டாருன்னா சக்தி அம்மாவை அவர் கூட சேர்த்து வச்சுட்டு சொத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இப்படியே ஏதோ என் காலத்தை ஓட்டிடுவேன். ஆனா அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனப்போ தமிழ் செல்வன் சாரை பார்க்க போறதா சொன்னீங்களே, போய் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? அது வந்து புரியுதுமா, உன்னால எப்படி சொல்ல முடியும்? அந்த தமிழ் செல்வனை நம்ம எல்லாருமே நல்லவரும் தானே நினைச்சோம். ஆனா அவரே நம்ம மேனேஜரை பணத்துக்காக ஆசைப்பட்டு கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாரு. இந்த காலத்துல யார் நல்லவங்கன்னே நம்ப முடியல நந்தினி. அப்படியே பொய் சொல்றான்னு முகத்திலேயே தெரியுது. ஆனா அவர் இப்படி நடந்துப்பாரு, இவ்ளோ மோசமானவரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நந்தினி. அவரு நீங்க தான் ஆள் வச்சு மேனேஜரை கடத்திட்டு பழைய அவர் மேல போட்டுட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். என்னது? நான் கடத்தினேன்னா? என்கிட்ட வேலை செய்யற மேனேஜரை நானே ஏன் கடத்தணும்? என்ன சொல்ற கௌரி? இத நான் சொல்லலங்க, தமிழ் செல்வனா தான் சொன்னாரு. நந்தினி, நீ இத நம்புறியாமா? நம்புறதா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல கௌரி. நீங்களே மேனேஜரை கடத்திட்டு அதுக்கப்புறமா வேற ஆளுங்களை வச்சு நீங்க பணம் கொடுத்து தமிழ் செல்வா அண்ணா மாதிரி குரலை மாத்தி பேசி மேனேஜரை ஏமாத்திட்டீங்களாம்.